தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம். ஊரகப் பகுதியில் 1,00,000 புதிய வீடுகள் 3,500 கோடி செலவில் கட்டப்படும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நிலைப்பாட்டை ஆதரிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில திரளுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதுல யார் தலைமைக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். அதை பத்தி நான் கருத்து சொல்வது நன்றாக இருக்கு. செங்கோட்டையனுக்கு உங்க ஆதரவு கொடுப்பீங்களா? அவரோட இப்போ நிலைப்பாட்டுக்கு உங்க ஆதரவு கொடுப்பீங்களா? இல்லைங்க, யாருடைய நிலைப்பாடு நியாயமா இருக்கிறப்ப அதை ஆதரிக்க வேண்டியது அம்மாவின் தொண்டனாக எனது கடமை. ஒருவேளை ஜெயலலிதா இருந்திருந்தால் செங்கோட்டையன் இது போல சபாநாயகர் தனியாக சந்திச்சிருக்க முடியுமா? சட்டமன்ற கூட்டத்துக்கு வராமல் இருந்திருக்க முடியுமா? நான் சொன்னேன், அம்மாவோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. பழனிசாமி அம்மா கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், ரெட்டையில வைத்திருக்கிறதுனாலயோ பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிறதுனாலயோ பழனிசாமி அம்மாவிற்கு சமமாக இன்றைக்கல்ல என்றைக்குமே வர முடியாது, யாருமே வர முடியாது. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம். ஊரகப் பகுதியில் 1,00,000 புதிய வீடுகள் 3,500 கோடி செலவில் கட்டப்படும்.